தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியா ஃபுல்லா ஒரு பிரேக்கிங் நியூஸுங்க. தளபதி விஜய்க்கு வந்து சிபிஐ சம்மன் அனுப்பிச்சது தான். கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பந்தமா வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து சிபிஐ தளபதி விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பிச்சு டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க 12ஆம் தேதி. 9ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9ஆம் தேதி வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. 12ஆம் தேதி அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு சொல்றாரு இதுக்கு சிபிஐ விசாரணைக்காக. இதை நான் முன்னாடியே கேஸ் பண்ணேங்க. ஏன்னா அண்ணன் வந்து ஓப்பனா சொன்னார். என்னன்னா டிஎம்கே வந்து அரசியல் எதிரி, பிஜேபி வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னாரு. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். டிஎம்கேலாம் சொல்லுவாங்க தாவேக்காவும் பிஜேபி வந்து கூட்டு அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ அமிச்சாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ நாளாக தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எப்படியும் வரப்போறது தெரிஞ்ச உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட வரலாறு எப்படின்னா ஏகப்பட்ட கட்சியை உடைச்சது. எந்த கட்சி இந்த கட்சி எல்லா தோழமை கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலுமே அங்க போய் கூட்டணி வச்சாங்கன்னா அது காலி. என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க உடைச்சி விலைக்கு வாங்கி அந்த உள்ள எம்எல்ஏ எல்லாம் அவங்கள்ட்ட இருக்க எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அங்க ஆட்சி பிடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அவங்களுக்கு அரசியல் வந்து நண்பன்றது ஒருத்தங்களே உள்ள இதே இல்லை பிஜேபியை பொறுத்தவரை. இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தோழமை கட்சி அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கேயோட வந்து விசிகே இருக்கு. ஆனால் என்னைக்கும் அதை விசிகே உடைக்கணும்னு முயற்சி பண்ணதில்லை டிஎம்கே. ஆனால் இதே வந்து பிஜேபி அப்படி இல்லை. அவங்க கூட இருக்க சிவசேனாவை உடைச்சி ரெண்டாக்குனாங்க. ஓகேங்களா. எல்லா கட்சியுமே உடைப்பாங்க அவங்க. ஓகேங்களா. நான் இதை எதிர்பார்த்த அண்ணனுக்கு எப்படியும் வந்து சிபிஐ வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அண்ணன் வென்றெடுத்து அரசியல் நம்ம இந்த 2026 வந்து வென்று நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்பார் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறேன். நன்றி. ஜெய் விஜய்.